கிருபை பொருந்திய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக அருளுரை திறன் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியுள்ளனாய் இருக்கிறேன். என்னோடு கூட கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தையும் 24வது வசனத்தையும் வாசித்து நாம் சிந்திக்கலாம். வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். அதைத் தொடர்ந்து 24, எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். 2 வேத வார்த்தையும் பார்க்கும் பொழுது எதை செய்தாலும் அது கர்த்தருக்கென்று செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். மனிதர்களுக்காக அல்ல, கர்த்தருக்காய் செய்ய வேண்டும், மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். அதாவது இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையான அன்பிலிருந்து அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இந்த வேத வார்த்தைகளை பார்க்கும் பொழுது இதோட பின்னணியாக கொலேசியர் பட்டணத்திற்குரிய கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்கள் வான சாஸ்திரங்கள், நியாயப்பிரமாணத்தின்படி அனுசரிக்கக்கூடிய உபவாசம், சிறப்பான நாட்கள், இவைகளையெல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். எதை செய்தாலும் இப்படிப்பட்ட சாங்கியத்திற்கும் பாரம்பரியத்திற்கும் ஒருவேளை தேவன் வெறுக்கக்கூடிய காரியத்தையும் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் எதை செய்தாலும் அது கர்த்தருக்காய் செய்யுங்கள், மனிதர்களுக்காக செய்ய வேண்டாம் என்பதை இங்கு சொல்லுகிறார். இதற்கு கீழுள்ள வசனங்களை பார்க்கும் பொழுது எதை செய்தாலும் வார்த்தையினாலும் கிரியினாலும் என்று அவர் சொல்லக்கூடியது நாம் பார்க்கிறோம். இவைகள் எதற்கு இந்த பகுதியில் அவர் சொல்கிறார் சொல்லி பார்க்கும் பொழுது குடும்பத்துக்கு ஒப்பிட்டு சொல்லக்கூடியது நாம் பார்க்கிறோம். பாருங்கள், 18ஆம் வசனம் கொலேசியர் 3:18 வாசிக்கும் பொழுது, மனைவிகளே கர்த்தர் கேட்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லுகிறார். இங்கு குடும்பத்திற்குரிய மனைவிகளுக்கு கர்த்தர் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். மனைவிகள் என்ன செய்ய வேண்டுமாம்? கர்த்தர் கேட்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். அதாவது அவர்கள் வார்த்தையினாலும் செயல்களினாலும் அவர்கள் எதை செய்தாலும் கணவருக்கு முன்பதாக அவர்கள் கீழ்ப்படியக்கூடிய அந்த நல்ல நடக்கைகள் கணவருக்காக அல்ல, அது கர்த்தருக்காக. நான் கர்த்தருக்கு உண்மையாக அவரை பின்பற்றக்கூடிய மகளாய் இருக்கிறேன், கர்த்தரை உண்மையாக நேசிக்கக்கூடியவர்களாய் இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்தும்படியாக, நான் உண்மையாக வசனத்துக்கு கீழ்ப்படிந்த ஒரு மகளாக, உண்மையாக நான் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமுள்ளவளாக இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்தும்படியாக, அவர் உண்மையாக நான் பின்பற்றுகிறேன் என்பதை வெளிப்படுத்தும்படியாக கணவருக்கு கீழ்ப்படியக்கூடிய வாழ்க்கை வெளிப்படும் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி தேவனுக்காக நான் எதை செய்தாலும் நான் மனிதனுக்காக அல்ல, கர்த்தருக்காய் செய்கிறேன். அப்பொழுது அவர்கள் வீட்டிலே வேலை செய்யும் பொழுதும் கணவன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கீழ்ப்படியக்கூடியதும் எல்லா காரியத்திலும் முறுமுறுப்பில்லாமல் சலிப்பில்லாமல் அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அடுத்ததாய் பார்க்கிறோம் 19ஆம் வசனத்திலே, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதீர்கள். கணவன்மார்கள் என்ன செய்ய வேண்டும்? மனைவியிடத்திலே அன்பு கூற வேண்டும், கசந்து கொள்ளக்கூடாது என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை கசந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் வரும்பொழுது என்ன செய்ய வேண்டும்? அதை கர்த்தரிடத்திலே தான் கொண்டு போக வேண்டும், ஜெபத்திலே கொண்டு போக வேண்டும். என்றால் கர்த்தர் தான் கேட்டு கொண்டிருக்கிறார் இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் பாருங்கள், அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது கிறிஸ்து சபையிலே அன்பு கூர்ந்தது போல கணவர்மார்கள் என்ன செய்ய வேண்டும்? மனைவியிடத்திலே அன்பு கூற வேண்டும், போஷிக்க வேண்டும், அவர்களை காப்பாற்ற வேண்டும். பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் உண்மையாக கணவன் மனைவியிடத்திலே அன்பு கூறுவார் என்று சொன்னால் மனைவிகள் உண்மையாக கீழ்ப்படிவார்கள். இப்படிப்பட்ட ஒரு அன்பான குடும்பம் இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், எத்தனை விவாகரத்து, இவைகள் இல்லாதபடி தேவன் விரும்பக்கூடிய குடும்பமாயிருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்துல கணவனாயிருந்தாலும் மனைவியாயிருந்தாலும் வார்த்தையினாலும் கிரியினாலும் எதை செய்தாலும் அதை நான் மனைவிக்காக அல்ல, கணவனுக்காக அல்ல, கர்த்தருக்காய் செய்கிறேன் என்ற அந்த உயர்ந்த ஒரு குணத்தோடு கூட சுபாவத்தோடு கூட குடும்பம் கட்டப்பட்டு அது ஆசீர்வதிக்கப்படும். பாருங்கள், அடுத்தது நாம் பார்க்கிறோம் 20ஆம் வசனத்திலே, பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. குடும்பத்திற்குரிய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் பெற்றோருக்கு முழுமையாக கீழ்ப்படியக்கூடிய பிள்ளைகளாக அவர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி கட்டளையாய் இருக்கிறது. விசுவாச பிள்ளைகள் விசுவாச பெற்றோருக்கு என்ன செய்ய வேண்டும்? முழுமையாக கீழ்ப்படியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவ்விதமாகவே 21ஆம் வசனத்திலே,
பிதாக்களே, உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபம் மூட்டாதீர்கள். பிதாக்கள் இங்கு கணவனை சொல்லக்கூடிய காரியமா இருக்கிறது இல்லையா? ஆனாலும் குடும்பத்திலே இருவருக்கும் பொறுப்புண்டு. கணவன் மனைவிக்கும். பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாது? திடனற்று போகாதபடி, அவர்கள் மனமுடைந்து போகாதபடி, அப்படிப்பட்ட நிலைமையில அவர்களை கீழ்ப்படுத்தி கோபப்படுத்தி வேதனைப்படுத்தக்கூடிய பெற்றோர்களாய் இருக்கக்கூடாது. அவர்களை வசனத்துக்கு நேராக நடத்தக்கூடியவர்களாக, தேவன் பார்க்கிறார் என்ற நிலையை நடத்தக்கூடிய பெற்றோர்களாய் இருக்க வேண்டும். ஆலோசனை கொடுக்க வேண்டும் இல்லையா? மிகவும் சிறிய பிள்ளைகளா இருந்தால் அவர்களுக்கு ஏற்ற நிலைமையில, ஒருவேளை வயது வந்த பிள்ளைகளா இருப்பார்னு சொன்னால் அவர்களுக்கு ஏற்ற நிலைமையில புரிந்து கொள்ளக்கூடிய வகையில அவர்களை தேவனுக்கு நேராய் நடத்தக்கூடிய நிலையில, இந்த பாவத்திலிருந்து அவர்கள் உண்மையாக தேவன் பக்கம் திரும்பக்கூடிய நிலையில அவர்களை அன்போடு கூட, அதே வேளையில கண்டிப்போடு கூட அவர்கள் நடத்த வேண்டும். ஒருவேளை அவர்கள் வீட்டை விட்டு ஓடக்கூடிய நிலையில, அவர்கள் பிள்ளைகள் அநேக இடங்கள் நம்ம பேப்பரில் நியூஸ்ல பார்க்கிறோம், அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தூக்கு மாட்டிக் கொள்ளுகிறார்கள், தன் உயிரை மாய்த்துக் கொள்ளுகிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில இல்லாதபடி மிகவும் கவனத்தோடு கூட, பிள்ளைகள் மீது மிகவும் அக்கறையோடு கூட அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? பெற்றோர்கள் நடத்தக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து வரக்கூடிய பகுதியில வேலைக்காரர்கள், எஜமான்கள், 4ஆம் அதிகாரம் 1 வசனத்துல எஜமான்கள், இவர் எல்லாரும் கூட இல்லையா, கர்த்தர் அவருக்காக எதை செய்தாலும் அவருக்காக என்ற நிலையில இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல ஆலோசனையாக இருக்கிறதை பார்க்கிறோம். நாமும் கூட நம்முடைய குடும்பம் சிறப்பான குடும்பமாக, அன்பு நிறைந்த குடும்பமாக, தேவன் அங்கீகரிக்கக்கூடிய குடும்பமாக, அவருடைய பிரசன்னத்தில் இருக்கக்கூடிய குடும்பமாக, கணவன் மனைவி பிள்ளைகள் இப்படிப்பட்ட ஒரு அன்பான ஒரு குடும்பமாக இருப்பதற்கு எதை செய்தாலும், வார்த்தையினாலும் கிரியினாலும் எதை செய்தாலும் கர்த்தருக்காய் செய்ய வேண்டும். அப்படி செய்யும்போது என்ன நடக்கிறது? 23ஆம் வசனம், நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து. சுதந்திரமாகிய பலன், தேவன் கொடுக்கக்கூடிய பலன் உங்களுக்கு இருக்கிறது. ஆகையினாலே இதையெல்லாம் மனதில் வைத்து நாம் எதை செய்தாலும் கர்த்தருக்காய் செய்வோம். அவர் நாமம் மகிமைப்படட்டும். அன்புள்ள குடும்பமாக, ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் வாழ தேவன் உதவி செய்வாராக.